ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, என்னோட நைட் டைம் க்ளீனிங் ரொட்டீன் தாங்க பார்க்க போகிறோம். இதை உங்கள் கூட ஷேர் பண்ணேன் அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் அப்படின்னு தான் ஷேர் பண்ணுறேன். இந்த மாதிரி நிலமையில் இருக்கேன். என்னோட கிச்சனை வந்து நான் எல்லாத்தையும் கிளியர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு சில டிப்ஸோடு ஷேர் பண்ணுறேன். என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஈவினிங்லேருந்து என்னோட கிச்சனை நான் எதுவுமே க்ளீன் பண்ணாமல் எதுவுமே வெசல்ஸ் எதுவுமே வாஷ் பண்ணாமல் அப்படியே போட்டது மாதிரியே இருக்குது. அதனால சரின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே கிளியர் பண்ண ரெடி பண்ணிட்டு ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் கிளியர் பண்ணதுக்கு வரும்போது உங்களுக்கு பிடிச்ச மோட்டிவேஷன் சாங்ஸ் ஏதாவது பாட்டு ஏதாவது இல்லைன்னா யார்கிட்டயாச்சும் பேசிட்டாச்சும் நீங்கள் வந்து வேலையை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப சீக்கிரமாக வேலை முடிஞ்சது மாதிரியே இருக்கும். நீங்கள் வேலை பார்க்குற அலுப்பே தெரியாதுங்க. அது மட்டும் இல்லை, நீங்கள் ஒரு டைமர் செட் பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு அது ஒரு ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு வேலை பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொன் பை ஒன்னாக நம்ம க்ளீன் பண்ணணும். நான் எப்போவுமே எப்படி க்ளீன் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து நான் கவுண்டர் டாப்பை தான் க்ளீன் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் வெசல்ஸ் வாஷ் பண்ணதுக்கு இறங்குவேன். ஃபஸ்ட்டே வெசல்ஸ் வாஷ் பண்ணோம் அப்படின்னா கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்ப மடியாக இருக்கும். அதனால் நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து கழுவ வேண்டிய பாத்திரத்தை எல்லாத்தையுமே கவுண்டர் டாப்பை க்ளீன் பண்ணி எல்லாத்தையும் வாஷ் பண்ண போட்டுருவேன். முதல்ல வந்து எல்லாத்தையுமே எடுத்த பொருளை வந்து எடுத்த இடத்துல வச்சுட்டு அதுக்கப்புறமா மதியம் சாப்பிட்டதுக்கு மீதியான பொருளெல்லாம் அந்தந்த பிளேட்டில் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிறேன். அதுக்கப்புறமா நான் வந்து க்ளீன் பண்ணுறேன். இதுக்கு வந்து நான் ஒரு ஸ்ப்ரே சொல்யூஷன் நான் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு ஷேர் பண்ணியிருந்தேன். வினிகர் தண்ணி அப்புறம் கம்ஃபோர்ட் வேணால் கம்ஃபோர்ட் எது வேணாலும் வாசனை விம் லிக்விட் எல்லாத்தையுமே போட்டு நம்ம வந்து க்ளீன் பண்ணிக்கிறோம். ஃபஸ்ட்டு வந்து 2 கிளாத் எடுத்து வச்சுக்கோங்க. ஒன்று வந்து டஸ்ட் எல்லாமே போடுறதுக்காக தட்டி போடுறதுக்கு ஒரு கிளாத்து, இன்னொன்று வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணி துடைக்கிறதுக்காண்டி ஒரு கிளாத்து. அந்த மாதிரி 2 எண்ணம் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஈஸியாக கூட இருக்கும். முதல்ல வந்து நான் மிக்சியை வந்து க்ளீன் பண்ணி வச்சுக்கிறேன். ஏன்னா ஸ்டார்டிங்கில் வந்து மிக்சி தான் இருக்குது. ஸோ வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு மிக்சியை க்ளீன் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நான் வந்து கவுண்டர் டாப்பை வந்து இங்கேருந்து ஸ்ப்ரே பண்ணி க்ளீன் பண்ண ஆரம்பிக்கிறேன். அதுக்கப்புறம் என்னோடய கவுண்டர் டாப் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதுங்க. 2 பொருள் வச்சாலே என்னோடய கவுண்டர் டாப்பு டக்குன்னு நிறைஞ்சது மாதிரி ஆயிரும். அதனால எனக்கு கொஞ்சம் யூஸ் பண்ணுறதுக்கும் கஷ்டமாக இருக்கும். மேக்ஸிமம் நான் வந்து சீக்கிரம் ஒதுக்குறது மாதிரி தான் பார்த்துப்பேன். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி கவுண்டர் டாப்பில் வந்து எல்லாத்தையும் மேலே தூக்கி நம்ம ஃப்ளோர்லேயே ஃப்ளாட்டாகவே எந்த திங்ஸும் வைக்காமல் ஒரு ஸ்டாண்டு யூஸ் பண்ணி வச்சோம் அப்படின்னா நமக்கு க்ளீன் பண்ணுறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம கவுண்டர் டாப்பை யூஸ் பண்ணது மாதிரியும் இருக்கும். இந்த பிளான்ட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கிறதுக்காக நான் அந்த மாதிரி வச்சுக்கிறேன். அந்த சைடு எல்லாத்தையுமே நான் க்ளீன் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நான் வந்து கேஸ் அடுப்பை தாங்க க்ளீன் பண்ண வந்திருக்கேன். கேஸ் அடுப்பையும் அதே மாதிரி தான் ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு அவ்வளோவா அழுக்கு எதுவும் இல்லை, இருந்தாலுமே ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் வேணால் ஊற விட்டுருங்கன்னா ரொம்ப அழுக்காக இருந்துச்சுன்னா ஊறுறதுக்கு விடுங்க. இல்லை அப்படின்னா உடனே நீங்கள் வந்து வைப் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து டஸ்ட் எல்லாமே தட்டி விட்டதுக்கு அப்புறமா வந்து ஸ்ப்ரே பண்ணி துடைக்கும்போது உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். எப்போ நீங்கள் வைப் பண்ணாலுமே எல்லா டைல்ஸுமே நீங்கள் வைப் பண்ணுறது மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளோ இடத்தையும் நான் க்ளீன் பண்ணிவிட்டேன். எனக்கு ஸ்லாப் வந்து எல்லாமே கவுண்டர் டாப் எல்லாமே க்ளீன் பண்ணியாச்சு. இனி வந்து பாத்திரத்தை மட்டும்தாங்க எனக்கு வாஷ் பண்ண வேண்டிய வேலை இருக்குது. ஸோ இனி வந்து நம்ம வந்து இவ்வளோ பாத்திரம் இருக்குது, அவ்வளோத்தையும் எனக்கு வாஷ் பண்ணணும். நான் வந்து அதுக்கு ஒரு சில டிப்ஸை வந்து நான் ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு ஈஸியாக. நான் ஆல்ரெடி எப்படி ஈஸியாக பாத்திரங்கள் விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். அதை பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா நான் ஓரளவுக்கு கொஞ்சம் எல்லாத்தையுமே தேய்ச்சி போடாமல் கொஞ்சம் பாத்திரமாக தான் நாங்கள் தேய்ச்சி போட்டு வாஷ் பண்ணுறேன். முதல்ல வந்து சிங்குக்குள்ளாடி இருக்கிற அவ்வளோ பாத்திரத்தையும் எடுத்து தேய்ச்சி வெளியே வச்சுக்கிறேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அவ்வளோ பாத்திரத்தையும் நான் வந்து கழுவி வைக்கிறேன். எனக்கு வந்து கழுவி வைக்கிற ஸ்டாண்டு கூட வைக்கிறதுக்குள்ளாடி இடம் இருக்காது, ரொம்பவே சின்னதாக இருக்கும் என்னோடய கிச்சனு. அதனால வந்து நான் நிற்கிற இடத்துக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டூல் போட்டு அதில் தான் வந்து ட்ரையர் ஸ்டாண்டு வச்சுருக்கேன். அதிலே நான் வந்து வாஷ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்து ஒதுக்கி வச்சுருவேன். எனக்கு கிச்சன் கவுண்டர் டாப் ரொம்ப சின்னதாக இருக்கிறனால மேனேஜ் பண்ணவே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த வந்து வாஷ் பேஷன் ஏரியா கூட ரொம்ப சின்னதாக இருக்குங்க. அதனால் கொஞ்சம் கஷ்டப்பட்டு நம்ம வாஷ் பண்ணுறது மாதிரி தான் இருக்கும். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு இந்த மாதிரி போராக இருக்கும்போது எந்த வெசல் நிறைய பாத்திரம்லாம் கழுவணும் அப்படின்ற இருக்கிற டைமில் நீங்கள் வந்து உங்களுக்கு பாசிட்டிவாக என்ன மாதிரி பண்ணால் வைபாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கிச்சனை வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் டெக்கர் பண்ணி வச்சுருந்தீங்களாலே உங்களுக்கு வந்து கிச்சனை வந்து அலங்கோலமாக வைக்கிறதுக்கு விருப்பம் இருக்காது. ஏன்னா எல்லா இடமும் அந்த இடத்த பார்க்கும்போதே நமக்கு மோட்டிவேட்டாக இருக்கும். ஏன்னா அந்த இடம் வந்து நல்லா நீட்டாக இருக்குது, அப்போது வந்து நம்ம இந்த இடத்தையும் க்ளீன் பண்ணி வச்சோன்னா கிச்சன் பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தோணும். நானும் ஒரு டைமில் பார்த்தீங்க அப்படின்னா கிச்சன் பாத்திரத்தை எல்லாமே ரொம்ப நீட் இல்லாமல் தான் வச்சுட்டு இருந்தேன். நானும் அதுக்கப்புறம் நிறைய இந்த மாதிரியெல்லாம் ட்ரை பண்ணதுக்கப்புறமா எனக்கு ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். எல்லாத்தையும் நீட்டாக வைக்கணும், வாஷ் பேஷன் உடனே பாத்திரத்தை எல்லாம் வாஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் மோட்டிவேட்டாகவே இருக்கும்.
இருக்கும். அதுக்கப்புறமா நம்ம நைட்டு எல்லா வேலையும் க்ளீன் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா தான் நமக்கு காலையில் வந்து சீக்கிரமாக நமக்கு வேலை எந்திரிச்சதுமே நமக்கு கிச்சனில் வந்து வேலை பார்க்க தோணும். இதுவே நீங்கள் சிங்கிலெல்லாம் பாத்திரம் போட்டுட்டு நீங்கள் வந்து போய் தூங்கி பாருங்க, காலைல முழிக்கும் போது ஐயோ நமக்கு இன்றைக்கி நிறைய பாத்திரம் இருக்குது, ஐயோ சிங்கே இந்த நிலமையில இருக்குது, எப்படி நம்ம வேலை பார்க்க போகிறோம் அப்படின்னு தாங்க தோணும். அதுக்கப்புறமா நான் எல்லாத்தையுமே வாஷ் பண்ணி முடிச்சிட்டேன். வாஷ் பண்ணி முடித்ததுக்கு அப்புறமா இங்கே பாருங்கள், இப்படி தாங்க என்னோடய கிச்சன் பளபளபளன்னு இருக்குது. இதே மாதிரி இப்போ இருக்கும்போது நமக்கு வந்து காலையில் வந்து கிச்சனுக்குள்ளாடி வரும்போதே ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு ஃபீலாக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டெய்லி நான் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். என்ன மாதிரி வீடியோ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து டெய்லி ஷார்ட்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் என்னோடய கிச்சன் டூர் வீடியோ வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதையும் நான் ஷேர் பண்ணுறேன்.